இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் இது வரைக்கும் என் புருஷன் என்ன பண்ணாலும் அது நியாயமா தான் இருக்கும்னு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னு முழுசா தெரியாம அவர் பண்ணதுதான் தப்புன்னு ஆளாளுக்கு அவரே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே என்னாலதான். என்னங்க கொடுங்க என்கிட்ட. எங்க அந்த துண்டை காணோம்? எல்லாம் என்ன சொல்லணும், அதாவது வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம விட்டது ஏன் தப்புதான். எங்க என்னங்க என்னங்க கோவமா இருக்காரேன்னு வழிய போய் பேசினா என்கிட்டே வீராப்பா காட்டுறாரு. ஏதோ பெருசா வேண்டாதவ மாதிரி இப்படி முறைச்சிட்டு போறாரு. இங்க ஒருத்தி குத்துக்கல் ஆட்டம் நின்னுட்டு இருக்கேன், அது உங்க கண்ணுக்கு தெரியல. அந்த அளவுக்கு கோவம் உங்க கண்ணை மறைச்சிருக்கு. உங்களை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னங்க தூங்கிட்டீங்களா? என்ன பக்கத்துல வந்து படுத்தா மயங்கிரும் நினைச்சியா? இப்ப நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் நீங்க, நான் உங்களை தொடக்கூடாது. தொடக்கூடாது. துஷ்டனை கண்டா எல்லாரும் தூரமா விலகிதான் போவாங்க. உன் நிழல் என் மேல பட்டா கூட பாவன்னு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். என்ன சமாதானப்படுத்தணும்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி. கொஞ்சமாச்சும் அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மனஸ்தாபம் வர்றது சகஜம்தான். ஆனா அதுக்காக சும்மா துஷ்டம் அது இதுன்னு என்ன தள்ளி வச்சு பேசினா என்னங்க அர்த்தம்? நான் உங்களுக்கு கெட்டது பண்ண நினைப்பனா? அதான் இப்ப அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து கீழே எல்லாரும் முன்னாடி ஒரு நடிப்பு நடிச்சீங்களே. எங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா திரும்பவும் வெளியே போற நிலைமை வந்துருமோன்னு சொல்லி மொத்த பழியையும் தூக்கி என் தலைமையில போட்டீங்கல்ல. அது அது வந்து என்ன என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா? இத்தனை நாள் எல்லா தப்பையும் பண்ணிட்டு என் முன்னாடி இப்படிதானே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. என்னங்க நீங்க? நான் ஏதோ பெரிய சதிகாரி மாதிரி பேசுறீங்க. என் தரப்புல என்ன நியாயம் இருக்குன்னு கூட கேட்காம நீங்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா நான் என்னங்க பண்ண முடியும்? நியாயமா? சாமிக்கு கொடுக்கிற அபிஷேக பால்னு கூட பார்க்காம அதுல விஷத்தை கலந்துருக்க. இதுக்கு என்ன நியாயம் பார்க்க முடியும் சொல்லு? நீ செஞ்ச தப்புக்கு நீயும் உங்க அம்மாவும் இந்நேரம் இருக்க இடம் இல்லாம தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்க நல்ல நேரம் என் குழந்தை உன் வயித்துல உருவாகி உன்னை காப்பாத்தி இருக்கு. ஒழுங்கா ஒரு ஓரமா இருந்தா உனக்கு நல்லது. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட
என்னங்க 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 பாய் தலகாணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? உன்ன மாதிரி ஒருத்தி கூட இங்க இருக்க சொல்றியா? முதல்ல வழிய விடு. இல்லங்க போகாதீங்க, சொன்னா கேளுங்க. நான் இனிமே உங்களை எந்த தொந்தரவும் பண்ணல. நீங்க வெளியெல்லாம் போய் படுக்க வேண்டாம். நீங்க இப்படி பெட்ல படுத்துக்கோங்க, நான் அங்க கீழே படுத்துக்கிறேன். வழிய விடுன்னு சொல்லி சொன்னேன். தள்ளி போ. என்னங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். இப்ப நீங்க இப்படி வெளியில போய் தூங்குறது அத்தை மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. இங்க பாரு,